மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் செய்தியாளர் ஷபீர் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக மக்கள் மிக எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் இருக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன? நிச்சயமா இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. இந்த தேர்தல்ல கடந்த காலங்கள்ல நாம் பார்த்த விஷயங்கள்லாம் மாறி போயிருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கிறது. மக்கள் தங்களுடைய கோபத்தையும் பெரிய அளவுக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த தேர்தல் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தல்ல பொதுவா உங்களுக்கு தமிழகத்துல திமுக அதிமுக என்ற இந்த இரு துருவ அரசியல் மட்டுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மூன்றாவது சக்தியாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இதுவரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அது தேமுதிகவாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழராகட்டும், இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மட்டும்தான் ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருந்துச்சு. தற்போது அந்த சூழல் மாறி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் விஜயுடைய வருகை இந்த தேர்தல் களத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தமிழ்நாட்டுல இருக்கு. இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சி உருவாகி இருக்கிறது அப்படின்ற அந்த எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை விதிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இந்த காரணங்களை கொண்டுதான் இந்த தேர்தல் களம் என்பது ரொம்ப எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு களமாக மாறி இருக்கிறது. மக்கள் மத்தியிலையும் இந்த தேர்தல் முடிவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பெரிய அளவுக்கு ஒரு ஆர்வம் என்பது இருக்கிறது. அதாவது பொதுவாக திங்கக்கிழமை எப்ப வர வேண்டாம், திங்கக்கிழமை வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த திங்கக்கிழமை வர்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு உணர்வுகளை சமூக வலைதளங்கள்ல வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னும் போது ஒரு ஆர்வம் தானாக இருக்கிறது. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல தான் உங்களுக்கு இளைஞர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக காணப்பட்டது. அதே மாதிரி அரசியல் பேசாதவர்கள், அரசியல்னா கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி போயிடலாம், நமக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல, நாம ஏன் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல்ல என்ன நடக்குது, அரசியல்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், விவாதங்கள், இதுல எல்லாம் அவங்களுடைய பார்வையை வெளிப்படுத்துறாங்க, அந்த விவாதங்கள்ல பங்கெடுக்கிறாங்க. அதே போல உங்களுக்கு இந்த தேர்தல் காலகட்டத்துலதான் வீடுகளிலும் அரசியல் என்பது பேசப்பட்டுச்சு. நீங்க விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும்னு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதே போல விஜய் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நபர், ஆகவே அவருக்கு வாக்களிச்சு உங்க வாக்குகளை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு பெரியவர்களும் பசங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. சோ எல்லா வகைகளிலும் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுக ஆட்சி அமைக்கும், தாவேகாக்கு ஒரு 10 சீட்டு கூட இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. இவ்வளவு மக்களுடைய ஆதரவு தாவேகாக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகக்கு சாதகமா இருக்கு. பல வருடங்களாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகக்கு அங்க பெரிய அங்கீகாரம் கிடைக்காதது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க திமுக அதிமுக அப்படின்ற இந்த இரு துருவ அரசியல்ல தான் தமிழ்நாடு தேர்தல் களமும் சரி, தமிழ்நாடு அரசியலும் சரி இவ்வளவு ஆண்டு காலம் சுழன்று கொண்டிருந்தது. இந்த இடத்துல விஜயுடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்காது அப்படின்னு இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரு முன்முடிவை எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, ஒரு தாக்கமே இருக்காது அப்படின்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு அந்த காலகட்டத்துல பேசும்போது விஜய்க்கு என்ன ஒரு 5% வாங்குவாரா,
ஒரு 8% வாங்குவாரா? விஜயகாந்த் அளவுக்கு தான் அவரோட இம்பாக்ட் இருக்கும். ம், அதுக்கப்புறம் ஒரு 12% தான் அவருக்கு வந்து ஓட் ஷேர் இருக்கும். ம், அல்லது ஒரு 15% தாண்டலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ம். அதுக்கப்புறம் ஒரு 18% வரலான்னாங்க, 20ன்னாங்க, 25ன்னாங்க, இப்ப 30ன்றாங்க, 35ன்னாங்க. ம், அப்ப படிப்படியாக விஜய்க்கான அந்த ஆதரவு என்பது கூடிக்கொண்டே போகிறது அப்படின்றது நமக்கு கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதுக்கு வந்து நீங்க வேற எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ண வேணாம். ம், இந்த விவாதங்கள்ல வரக்கூடிய பலரும் வந்து வெளிப்படுத்துகின்ற அந்த கருத்துக்களே ம், அதாவது அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது. எல்லாரும் வந்து 5% 8%ல இருந்து ஆரம்பிச்ச அந்த விஷயங்கள் இப்போ வந்து 30% கூட இருந்தா அது பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்து ம், இன்னைக்கு விவாதங்கள் வந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த விவாதங்களுடைய தொனி என்பது மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க இந்த எலெக்ஷன்ல விஜய் வந்து அவரால் ஆட்சி பிடிக்க முடியுமா, அவரால் பெரும்பான்மை வந்து பெற முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் இருக்கு. ம், நீங்க இதை எல்லாத்தையும் கடந்து இதெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் ஆட்சி பிடிக்கிறாரு இல்ல அப்படின்றதெல்லாம் தாண்டி ம், நீங்க அவர் 20% விஜய் வாக்கு பதிவு, அதாவது 15% வாக்குகளை பெற்றாலும் சரி, ம், 16 பெற்றாலும் சரி, 17, 18, 20 எந்த எண்ணிக்கையில அவர் வந்து வாக்கு சதவீதத்தை அவர் பெறுகிறாரோ ம், அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சாதனையாக இருக்கும். அது தனியாக நின்று ம். அவர் வந்து இந்த களத்துல இவ்வளவு பெரிய ஒரு வாக்குகளை ஷார்ட் பீரியட்ல. பெறக்கூடிய ஒரு சக்தியாக மாறி இருக்கிறார் அப்படின்னும் போது அது வந்து ஒரு உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அது. ம், நீங்க அதை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறதோ அல்லது அது 20% தானே அப்படின்னு அதை வந்து புறந்தள்ளி விட்டு போறதோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. இன்னொன்னு அதிமுக அப்படின்னா அதிமுகவுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ம், ஒரு எதிர்கட்சியாக, வலுவான எதிர்கட்சியாக அதிமுக வந்து நிறைய விஷயங்கள்ல அவங்க கோட்டை விட்டாங்க. குறிப்பா அவங்களுக்கான அந்த 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 அவங்களுக்கான அந்த ஆதரவு இருக்கு இல்லையா, மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுல அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்களான்னா அவங்க செயல்படல. ம், சோ ஆகவே அவங்களுக்கான அந்த ஆதரவு அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஆஹ் ஒரு ஒரு பின்னடைவை இந்த தேர்தலில் சந்திக்கும் அப்படின்றதா தெரிகிறது. ஏன்னா மக்கள் திமுகக்கு அப்புறம் வந்து அவங்க யார வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ம், அந்த இடத்துல அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து முன்னாடி வந்திருக்கணும். ம், ஆனா அந்த இடத்துல அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ம், வரவே இல்ல அப்படின்றது வந்து உண்மையிலேயே ம். அதிமுக ஏன் அது வந்து வரல, அதற்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மையுடன் விஜய் வந்து சீட்டுக்களை வாங்காவிட்டாலும் அவர் வாங்கக்கூடிய சீட்டுக்கள் வைத்து கண்டிப்பாக ஒரு தொங்கு சட்டசபை வரக்கூடிய சூழல் வந்தால் விஜய் கையாள வேண்டியது எப்படி இருக்கும். அதே போல தொங்கு சட்டசபை என்றால் மக்களுக்கு சிலது புரியல. தொங்கு சட்டசபைனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அதனுடைய ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. இல்ல, நீங்க தொங்கு சட்டசபை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் தான் வந்து தொங்கு சட்டசபை. ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டுல நீங்க வந்து 117 தொகுதிகள்ல 118 தொகுதிகள் நீங்க வந்து கைப்பற்ற வேண்டும். அந்த 118 தொகுதிகளை கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு அது வந்து வந்துடும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் கூடுதலாக உங்களுக்கு கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அப்படி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும். 2006 நடந்த தேர்தல் தான் ஒரு மிகப்பெரிய விஜயகாந்த் அந்த தேர்தல்ல வந்து ஒரு மாற்று சக்தியாக வருகிறார். அந்த தேர்தல்ல வந்து திமுக தனிப்பெரும் கட்சியாக திமுக மட்டுமே வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்ச தொகுதிகள் 96 தான். அப்ப 96 தொகுதிகளை ஜெயிச்சுட்டு மீதி தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது திமுகவுக்கு ஏற்பட்டது. சோ அப்படிதான் வந்து ஆட்சி அமைத்தாங்க அந்த சமயத்துல. அப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு.
மெஜாரிட்டி கிடைக்காம போயிருச்சு ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு. ம். அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த முறை வருமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப உறுதித்தன்மையோடையும் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். யார் வரக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். யார் வர வேண்டும் அப்படின்றதையும் மனசுல வச்சுட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. சோ ஒரு தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றதுல எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வாக்குப்பதிவு துவங்கிய ஒரு சில மணி நேரங்கள்லயே நமக்கு தெரிஞ்சிடும் ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்னு. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க வந்து போஸ்டல் பேலட் தான் ஓபன் பண்ணுவாங்க. அதாவது இந்த வாக்குகள் தான் என்னது தபால் வாக்குகள். அரசாங்க ஊழியர்கள், போலீஸ், ஆசிரியர்கள் இந்த மாதிரி எலெக்ஷன் டியூட்டில போகக்கூடியவங்க எல்லாம் முன்கூட்டியே வாக்களித்து விடுவார்கள். அப்ப அந்த வாக்குகளை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல யார் முன்னிலை பெறுகிறார்கள் அப்படின்றத வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு போட்டி எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இண்டிகேஷன் கிடைக்கும். இப்போ பொதுவா என்னன்னா ஆளுங்கட்சி வந்து போஸ்டல் பேலட்ல அவங்க வந்து முன்னிலையில இருப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அப்போ ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா போஸ்டல் பேலட்ல அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அரசாங்க ஊழியர்கள் இவங்க எல்லாம் வந்து போடுவாங்க அப்படின்னுவாங்க. அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அதிருப்தியை வந்து அங்கேயே வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள் வந்து அதை நம்ம அப்படியே போகும்போது அதை பிக்கப் பண்ணி போகும்போது நம்ம பார்க்கணும். ஆனா போட்டி ஒரு 3 முனை 4 முனை போட்டி அப்படின்னு ஒரு கண்டிப்பா ரொம்ப ஒரு களம் என்பது ரொம்ப ஒரு டஃப்பான எலெக்ஷனாக எல்லோருக்கும் இருந்திருக்கிறது. அதே போல பணமும் வந்து தண்ணி போல் செலவு செய்திருக்கிறார்கள் இந்த பெரிய கட்சிகள். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பணம் கொடுத்திருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு போட்டி கடுமையாக இருக்கிறது அப்படின்றது களத்தில் வரக்கூடிய செய்திகளா இருக்கிறது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமா இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. உங்களுடைய பல தகவல்களுக்கு மனமார்ந்த நன்றி ஷபீர். நன்றி.